கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியுமா இந்த நாளிலே ஜோபிபின் கிரேஸ் சேனல் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நன்றி உள்ளம் என்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோரியை சொல்லித்தரப் போகிறேன். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாமா? 5 பேர் ஒரு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஓகேவா? அந்த 5 பேரும் ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் படியா அவங்க ஒரு திருமணத்துக்காக அழைத்து செல்லப்பட்டாங்க. 5 பேரும் சந்தோஷமா ஒரு வாகனத்துல ஏறி குடும்பமாய் போய் அந்த இடத்துல அவர்கள் கொடுத்த விருந்துகளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியுமா வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு திரும்பி வந்து தூங்க போற நேரத்துல இந்த 5 பேருக்குமே உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சூழல் ஏற்படுகிறது. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஆனாலும் இவங்க நினைக்கிறாங்க, சரி காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கஷ்டத்தோட தூங்குறாங்க. காலையில எழும்பும் போதும் இந்த 5 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்த உடம்புக்கு. அந்த 5 பேர் யார் தெரியுமா? அம்மா, அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இப்படி 5 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சூழல்ல அவங்க அப்பா கேக்குறாங்க, சரி இவ்வளவு கஷ்டமா நம்ம உடம்புக்கு இருக்கு, நம்ம இப்படியே வச்சிட்டு இருந்தா அது சரியாகாது, நம்ம மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆலோசனை கொடுக்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, சரி நம்ம போகலாம், நம்மளோட பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு வந்துரும், சோ நம்ம நேரத்தை தாமதிக்காம நம்ம சீக்கிரமா மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே எங்க போறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க. அந்த மருத்துவமனையில ஒரு டாக்டரை போய் அணுகுறாங்க. டாக்டர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. நாங்க நேற்று இரவு குடும்பமா ஒரு திருமணத்திற்கு போனோம். அங்க கொடுத்த விருந்தை சாப்பிட்ட பிறகுதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் எங்களுடைய சரீரத்துல ஏற்பட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் சொல்றாங்க, சரி உங்களுக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு சொல்றாங்க, உங்க எல்லாரோட சரீரமும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. சோ நீங்க இப்போ உடனே எங்க போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாயங்காலத்துலதான் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. காலமா மத்தியானம் சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் ஆகும்போது இந்த டாக்டர் சொல்றாங்க, சரி இப்போ உங்களுக்கு இருந்துறதுக்கு பரவாயில்லாம இருக்கு, சோ நீங்க இனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ல பே பண்ண சொல்றாங்க. நம்மளுமே அப்படித்தான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒன்றே இருந்தாலும் அதற்கான பில்ல நம்ம பே பண்ணணும், அப்படித்தானா? அதே போல அந்த மருத்துவரும் சொல்றாங்க, உங்க 5 பேருக்கும் போட்ட ஊசிக்கான பில்ல நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைவர், அந்த அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன டாக்டர் பேசுறீங்க, ரொம்ப முடியாத சூழ்நிலையில நாங்க உங்களை நம்பி வந்தோம், ஆனா நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம பே பண்ண சொல்றீங்களே, எங்க கிட்ட அமௌண்ட் நாங்க எடுத்துக்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க, ஊசியோட வலி எப்படி இருந்தது, ரொம்ப பெயினா இருந்தது, என்ன ஊசி போட்டீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த குடும்பத்துல மூத்த பையன் அந்த அண்ணன் சொல்றான், டாக்டர் உங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு படுக்கை வசதியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத பார்த்த அந்த தங்கை, அந்த சிறுமி எல்லாரும் சொல்றத பார்த்துட்டு வாயடைச்சு போய் எதுவுமே பேச முடியாம நிக்கா. சரியா? ஆனா கடைசியில ராஜேஷ்ங்கிற அந்த சின்ன தம்பி அந்த டாக்டர் கிட்ட அந்த டாக்டரோட கைய புடிச்சுக்கிட்டு சொல்றான், அங்கிள் நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எங்களோட உடம்புக்கு எவ்வளவு பரவாயில்ல, நாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5 பேரை நம்ம பார்த்தோம். அம்மா, அப்பா, ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. ஆனா அந்த 4 பேருக்குள்ள எந்த ஒரு நன்றி உள்ளமுமே இல்லை. ஆனா இந்த சின்ன தம்பியா இருந்த போதிலும் அவன் அந்த கஷ்ட நேரத்துல அந்த டாக்டர் அவங்களுக்கு உதவினதை பார்த்து தேங்க்யூங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது எவ்வளவு சந்தோஷமா அந்த இடத்துல இருந்துச்சு. இத
பார்த்த அந்த டாக்டர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை பார்த்து சொன்னாங்க. ஆனா மத்தவங்கள பார்த்து சொன்னாங்க, பாத்தீங்களா, கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இங்க வரும்போது நான் எல்லாருக்குமே ஒரே இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஆனா அந்த இன்ஜெக்ஷன்ல உங்க யாருக்குமே என்னது நன்றி உள்ள இல்ல. ஆனா அந்த சின்ன பையனுக்கு இருந்த நன்றி உள்ளத்தை பாத்தீங்களா? எங்க நன்றி உள்ள இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன வசனத்தை கற்றுக்கொள்ள போறீங்க தெரியுமா? பவுல் கூட கொலோசியர் நிருபத்துல சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? 3:15 ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுது. நீங்க எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பவுல் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வசனத்தின்படியா இந்த நாளில நீங்க கேட்ட இந்த கதையின்படியா எந்த ஒரு மனுஷனும் நன்றி உள்ளம் இல்லாதவங்களா இருக்கவே கூடாது. ஒரு காலத்துல நல்ல நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவங்க பண்ற சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போனாலும் அவங்க முன்பு செய்த அந்த காரியங்களை நினைத்து அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நீங்களும் இனி வருகிற நாட்களில இந்த சின்ன பையன் எப்படி அந்த நேரத்துல அவங்க அந்த டாக்டர் பண்ண ஹெல்ப் பார்த்து நன்றி, தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்களோ, அதே போல உங்க வாழ்க்கையில யாரு எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், அது உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உதவியை பண்றாங்க அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அந்த நேரத்துல எனக்கு அந்த மனுஷன் இல்லைன்னா ஏசப்பா எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அல்லது தேங்க்யூ அந்த வார்த்தை நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க நன்றி உள்ளம் கொண்டவர்களா இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையும் அற்புதமான ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில கற்று தந்து உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவா. இந்த கதையின் மூலமா நீங்க கற்றுக்கொண்டுதான் இந்த கருத்துக்களை எப்பொழுதும் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்துல வைத்துக்கொண்டு நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.